சண்முக பாண்டியனோட படைத்தலைவன் படம் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ரிலீஸ் டேட்டுக்கான அப்டேட்டும் சீக்கிரமே வந்துரும். சதீஷோட சட்டமையின் கையில் படம் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. தக்லைஃப்ல இருந்து சிம்பு ஒரு போட்டோ ஷேர் பண்ணி ஒர்க் மோட்னு போட்டிருக்காரு. தக்லைஃப்ல சிம்புக்கான போர்ஷன் இன்னும் முடியல. அவருக்கான போர்ஷன் ஷூட்டிங் இப்ப போகுது. மோஸ்ட்லி இந்த ஷூட்டிங் சிம்புக்கான ஃபைனல் போர்ஷன் ஷூட்டிங்கா இருக்கும். தி கோட்டோட அடுத்த சிங்கிள் பத்தி வெங்கட் பிரபுவே அபிஷியலா இப்ப சொல்லிருக்காரு. என்னன்னா மூவில இன்னொரு ஸ்பெஷல் சாங் ஒன்னு இருக்கு, அதுக்கான அப்டேட் இன்னும் ஒரு சில டேஸ்ல வந்துரும்னு வெங்கட் பிரபு இப்ப சொல்லிருக்காரு. த்ரிஷா இந்த மூவில ஒரு சாங்குக்கு வந்து ஆடினதா சொல்லப்பட்டுச்சுல, மேபி அது இந்த சாங்கா இருக்கலாம். அண்ட் தி கோட்டோட நார்த் இந்தியா ப்ரமோஷன் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அது ஏன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு கேட்டீங்க. இப்போ ஸ்டார்ட் ஆயிட்டு நார்த் இந்தியா ட்ரெயின்ஸ் கவர் பண்ணி கோட்டோட போஸ்டர்ஸ் ஓட்டிருக்காங்க. கங்குவா படம் போஸ்ட்பாண்ட் ஆக போறதா எந்த அப்டேட்டும் வரலன்னு நேத்திக்கு தான் நான் சொன்னேன். இன்னைக்கு நியூஸ் அப்படியே தலைகீழா மாறுது. என்னன்னா படம் போஸ்ட்பாண்ட் ஆக போறதா நியூஸ் வருது. மோஸ்டா தீபாவளிக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் போஸ்ட்பாண்ட் ஆகுதா கிளாஷ் ஆகுதான்னு. ஏற்கனவே சூர்யா படம் தியேட்டருக்கெல்லாம் வந்து வருஷ கணக்காகுது. அதுல இந்த படம் ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு. விடாமுறிச்சு அக்டோபர் 31 வரப்போறதா இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்னு பார்த்தேன். இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த போஸ்டும் அபிஷியலா வரல. இது ஃபேன் மேடா இருக்க வாய்ப்பு இருக்கு. கங்குவா செகண்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் நாளைக்கு நான் சொல்றேன். அப்டேட் லைட்டா வர மாதிரி தெரியுது. கண்டிப்பா நாளைக்கு நான் கேட்டு சொல்றேன். தனுஷோட அடுத்த படம் அண்ட் அந்தகன் ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓடிடி டேட் என்ன சொல்லல, நான் சொன்னா சொல்றேன். தனுஷுக்கு அடுத்து ஏகப்பட்ட மூவிஸ் லைனப்ல இருக்கு. இப்ப அடுத்து தனுஷ்க்கு அடுத்து வரப்போற படம் குபேரா. குட் பை டக்லி படத்துக்கு அப்புறம் அஜித்துக்கு ஆபரேஷன் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். ரீசெண்டா அஜித் ஒரு ஆபரேஷன் பண்ணாருல, அப்பவே பிளான் பண்ண விஷயம் தான் இது. டேனியல் பாலாஜியோட கடைசி படம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அரியவன் மூவில இருந்தாரு. தக்லைஃப் படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸ் 63 கோடிக்கு போனதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். குட் பை டக்லியோட ஃபுல் கேஸ்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் கேஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணவே இல்ல. அஜித், த்ரிஷா, நயன்தாரா, ஸ்டீலில இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு தெரிஞ்ச ஸ்டார் கேஸ்ட் தான். எஸ்.ஜே. சூர்யா கூட உள்ள வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிடி சார் படம் ஏன் பெருசா ரீச் ஆகல? நல்ல படம் தானே, ஏன் ரீச் ஆகலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மகாராஜா படத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்றீங்க, நான் அதை வச்சு சொல்றேன். இந்த மாதிரி கண்டென்ட்ல வருஷத்துக்கு ஏகப்பட்ட மூவிஸ் வருது. சோ இந்த மாதிரி மூவிஸ் ஆடியன்ஸ் பார்த்து பழகிட்டாங்க. சோ அப்ப இதே மாதிரி கதையை எடுத்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் மகாராஜா. இப்ப பிடி சார் மகாராஜா படத்தை கம்பேர் பண்ணும்போது மகாராஜா படம் பிடி சார் படத்தை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதான் மகாராஜா படம் பெரிய ஹிட் ஆனதுக்கும் மகாராஜா படம் மாதிரி பிடி சார் போகாததுக்கும் காரணம். பார்ட்டி மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த படம் வர மாதிரி தெரியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். எந்த அப்டேட் நிறைய முறை நான் சொல்லிட்டேன். கோட் படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருது, அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மின்னல் முரளி 2 படம் டிராப் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் டிராப் இல்ல, இந்த படத்தோட டைரக்டருக்கு நிறைய ஆக்டிங் ஆஃபர்ஸ் வருது. அதனால அவர் நிறைய மூவிஸ் நடிக்கிறதுல பிஸி ஆயிட்டாரு. அவரு ஃப்ரீ ஆனது இந்த படம் எடுப்பாரு. நேத்தி தங்களானோட வசூல் 62 கோடின்னு ஸ்கிரீன்ல போட்டேன். அதுக்கு ஒருத்தர் இப்போ படம் 100 கோடி வசூல் பண்ணிட்டுன்னு சொல்லிருக்காரு. நான் சொன்ன ரிப்போர்ட் வந்து டிராக்கர்ஸோட ரிப்போர்ட். இதுல போய் சொல்லி நான் என்ன நண்பா பண்ண போறேன்? எப்பவுமே டிராக்கர்ஸோட ரிப்போர்ட்டுக்கும் அபிஷியல் கலெக்ஷனுக்கும் ஒரு கேப் இருக்கும். ரோமியோ ஜூலியட் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஹிட் தான். கூலி கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. சீக்கிரமே அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, நான் அனௌன்ஸ் பண்ணதும் சொல்றேன். பிரபாஸோட புது மூவில யாரு ஹீரோயின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இமான்வின்னு சொல்றாங்க. குட் பை டக்லி கேங்ஸ்டர் படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. தக்லைஃப்ல சிம்பு சாங் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங் அப்டேட்லாம் தக்லைஃப்ல இருந்து ஒன்னும் வரல. இப்போதைக்கு ஷூட்டிங் தான் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. விருந்து படம் ஆகஸ்ட் 29 வரப்போகுது. அதை நீங்க சொல்லவே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். படம் ஆகஸ்ட் 29 வரப்போகுது. இதுக்கான ட்ரெய்லர் கூட ரீசெண்டா வந்துச்சு. ஆஸ்கார் கமிட்டியில சூர்யா இருக்கிறத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லிருக்கேன். ஆஸ்கார் கமிட்டியில சூர்யாவையும் மெம்பரா இருக்க சொல்லி அவங்க கேட்டாங்க. சூர்யா கூட போன ஆஸ்கருக்கு ஓட்டுலாம் போட்டாரு. ஹாட் ஸ்டாரை கேன்சல் பண்ண போறதா சொல்றாங்க. இத பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் நான் கேள்விப்படல. இது கேன்சல் ஆகுற மாதிரி இருந்தா இத பத்தி எங்க பக்கம் நியூஸ் பெருசா போகும். ஆனா அப்படி எதுவும் போகல. இருந்தாலும் நான் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்றேன். மகேஷ் பாபு 29 மூவில பிருத்திவிராஜ் நடிக்கிறாரா, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிக்கிறாரான்னு கேக்குறீங்க. ரெண்டுமே நியூஸா வந்திருக்கு, இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் கேமியோ பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பிருத்திவிராஜ் வில்லன் ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மழை பிடிக்காத மனிதன் எதோட கண்டினியூன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன். சலீம் 2 இதை சொல்றாங்க. KGF 3 சலார் 2க்கான அப்டேட்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் வர கண்டிப்பா டைம் ஆகும். ஏன்னா ரீசெண்டா நான் அப்டேட் சொல்லிருப்பேன். பிரசாந்த் நீல் இப்போ ஜூனியர் என்டிஆர் மூவிக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால இந்த மூவிஸ் வர டைம் ஆகும். பாரஞ்சித்தோட அடுத்த படம் வேட்டுவம் தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. ஆனா பாரஞ்சித் இப்ப ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாரு. இதனால இது அடுத்த படமா அது அடுத்த படமானு ஒரு சில கன்ஃபியூஸ் வந்துட்டு, ஆனா சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிருவாங்க.
ஈட்டி படத்தோட வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த படத்துக்கு நான் வசூல சொன்னா நிறைய பேர் ஏத்துக்க மாட்டீங்க, ஏன்னா ஒரு சில மூவிஸோட வசூல வந்து ஃபேன்மேடா கிரியேட் பண்ணி போட்டாங்க, அது எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல, அதை நிறைய ஃபேன்ஸ் பார்த்துட்டு இதான் உண்மையான வசூல்னு நினைச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஈட்டி படத்துக்கு 200 கோடி வசூலும், துணிவு படத்துக்கு 300 கோடி வசூலும், லியோவுக்கு 800 கோடி வசூல்லாம் போட்டாங்க. ஏன் இதை இப்ப சொல்றேன்னா, நான் உண்மையான வசூல் சொன்னா நிறைய பேர் அதை ஏத்துக்கிறது இல்ல, வசூல் அதிகம் நீ கம்மியா சொல்றேன்னு சண்டை போடுறாங்க. அதுலதான் இந்த படமும் இருக்கு. இதோட வசூல நான் ஸ்கிரீன்ல போடுறேன். சப்போஸ் இந்த படம் 200 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு ஏதாச்சும் போஸ்டர் பாத்துருந்தீங்கன்னா அது ஃபேன்மேடு. போகி மட்டும் வெகு தூரம் இல்லை படத்துக்கு ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இங்க நம்ம ஊர்ல இது ரிலீஸ் ஆகல, இது ரொம்ப சின்ன படங்கிறதுனால இங்க ரிலீஸ் ஆகல, நான் எப்ப சென்னை போவேன், எந்த டைரக்டர் கூட ஏடியா ஜாயின் பண்ணுவேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் எடுக்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சென்னை போய் ஏதாச்சும் வேலை பார்த்து அந்த காசுல ஷார்ட் பிலிம் எடுத்து அதுக்கப்புறம் தான் யாருக்கிட்டயாச்சும் சேர முடியும். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. என்னோட இன்ஸ்டா ஐடியா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நம்ம சேனல் பேரு தான் அஜித்துக்கு யாரு தலானி பேரு வச்சதுன்னு நேத்துக்கு நான் சொன்னேன், அது எந்த ஆக்டர்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க, அஜித் பக்கத்துல நிக்கிறவரு. நானும் டைரக்டர் தான் ஆக போறேன், நிறைய ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் ராவணன். இது இன்னைக்கான ஃப்ரேம், இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.